வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான முதல் கிளாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் இருக்கிற அன்னை மொழியே அப்படின்றத நம்ம இப்போது முதல்ல உங்களுக்கு வீடியோவை எடுக்க போகிறோம். ஸோ இதை இந்த புக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கனாவே நீங்கள் அதை படித்ததுக்கு சமமாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் புக்கு வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும் மாதிரி இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போது நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அன்னை மொழியே பாவலேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. கவிதை பேழை இது. முதல்ல பார்த்திங்கன்னா இதில் தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரகின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாய் கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல்லை போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். தமிழ் மொழியோட சிறப்பு என்னென்னா, சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழுத்த நரகின் பட்டறிவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வானத்துக்கும் மையத்துக்கும் எவ்வளோ இடைப்பட்டு இருக்கோ அந்த கவிதையை கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த பாட்டை போவோம். அழகாந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பில், அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பதே என் தொகையே, நற்கணக்கே, மன்னும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமை கூறியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 17 கீழ்க்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியெழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு அந்த முதல் பாடலுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, செப்பரிய நின்பெருமை. இதில் பார்த்திங்கன்னா, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரைவிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல்மூலச் செந்தாமரைத் தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முற்றுந்தோறும் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. கனிச்சார்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இப்போ 2வது பாட்டுக்கான விளக்கம் என்னென்னா, செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரைத்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டனாது செந்தாமரைத் தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல்மூல உன் பெருமையை எங்கு முழங்குகிறோம்.
தமிழ் மொழியோட பெருமையை சொல்கிறாங்க. எமக்குயிரே அவன் சொல்லுதற்கரிய நின் பெருமையை என் நாக்கு எவ்வாறு வந்து எடுத்து உரைக்கும், எப்படி நாக்கில் வந்து என்னோட வாயால் எப்படி நம்ம சொல்லுவோன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இலக்கிய வளம் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்றுமொழியார் வந்து புகழுமாறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கே புரியும். இப்போ முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் வந்து வேக வேண்டும். இது யார் சொன்னாங்கன்னா கா சச்சிதானந்தன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கா சச்சிதானந்தம். இந்த நூல் கனிச்சாரை பற்றி இப்போ பார்க்கலாம். கனிச்சார் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த கனிச்சாரில் தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள், 2 தலைப்பில் பாடல் கொடுத்துருந்தாங்களா. ஒன்று வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முந்தோற்றம் யாண்டும் அப்படின்ற தலைப்புலேருந்து எடுத்தாளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தேன்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணவை உலகமெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தேன்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த 2 இதழ்கள் வாயிலாக தமிழ் உணவை வந்து உலகமெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டானாலும் துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாட்டு இவர் எழுதிக்கிறார் பார்த்திங்கன்னா, உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை வந்து இவங்க வந்து படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இவரது நூல் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா, இது என்னென்ன பாட்டு அப்படின்னு வந்து நமக்கு பொறுத்துகளை கேட்கலாம், இல்லை எதுவும் மிஸ் பண்ணியும் கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுங்க. உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இது அவர் படைத்த நூல்கள். இருக்கிறதுலே ரொம்ப இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எழுதின டேஷ் வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழுக்கு கருவூலமாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாலும் பெருஞ்சித்திரனாரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எப்படி வேணாலும் வந்து நம்ம கொஷின் வந்து இது பண்ணணும். ஸோ நம்ம படிக்கிறது வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கணும். கற்பவை கற்ற பின்னில் வந்து என்னென்னா இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நற்றினை நல்ல குறுந்தகை 500 ஒத்த பதிற்றுப்பற்று ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 தொகையை வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பாட்டு தான். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் வந்து நம்ம வந்து டீச் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ இதை நம்ம லெசனாகவும் நடத்த போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். சேனலில் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீச்சிங் மெத்தடில் எதனா மாற்றணும், எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.